من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு பேணி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்களின் மீதும், தாபியங்கள் மீதும், தபோ தாபியங்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அதனுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நன்மைகளை மட்டும் எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாமல் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே, சிறப்புமிக்க மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே, சிறப்புமிக்க நாளாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தருணத்தில் பேசப்படக்கூடிய மார்க்க சொற்பொழிவு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயன் தரும் விதமாக வல்ல ரஹ்மான் அமைப்பானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்தார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய யதார்த்த அடிப்படையான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த துனியாங்கிறது நிரந்தர வாழ்க்கை கிடையாது, துனியாவிற்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்று இருக்கிறது, அந்த மறுமை வாழ்க்கையில் தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு தண்டிக்கப்படுவோமா என்ற ஒரு பயத்தோட இந்த நாளை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்துடைய போதனைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய போதனைகள் மறுமை வாழ்க்கை நிலையானது, உலக வாழ்க்கை தற்காலிகமானது, நிரந்தரமல்ல, டெம்பரரி என்று சொல்லப்பட்டாலும் அதை உணர்ந்த மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே இந்த இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதன் நடவடிக்கைகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஏதோ இந்த துனியாவில் தான் இவர் நிரந்தரமாக இருப்பதை போன்று, மறுமை என்று ஒன்று கிடையாது என்பதை போன்று, அல்லாஹ்வா அவர் எங்கேயோ இருக்கிறார், துனியாவுடைய அழிவு எப்போ வரும் என்ற ஒரு சிந்தனையிலே இந்த துனியாவுடைய கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிதானே? ஒரு இஸ்லாமியருடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, இவன் மறுமைன்னு ஒருத்தர் நம்ப மாட்டானா, மறுமை என்று நம்பாதவன் கூட உலகத்துல சில மனித பண்புகளோட ஒழுக்கங்களோட வாழ்வான். மறுமை நம்பக்கூடிய இவன் இஸ்லாமியன், இவனுடைய செயல்பாடு என்னமோ இவன் மறுமை ஒன்று அடையாதை போன்று இவன் வாழ்வதை பார்க்கின்றோம். இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில இந்த துனியாவை குறித்த ஒரு விஷயம், நம்ம எல்லாம் நம்முடைய பார்வையில இந்த துனியாவை பார்க்கறதுனால ஏதோ ஒரு கவர்ச்சிகரமா பெரிய பெரிய மால் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்கள் இருக்கு, அழகான கவர்ச்சியான உலக சுகபோகங்கள் இருக்கு, இதை நம்முடைய பார்வையில் பார்க்கறதுனால பிரமிப்படைகின்றோம். ஒரு பெரிய ஒருத்தர் வீடு கட்டிட்டார் அப்படின்னா, பெரிய பிரம்மாண்டமா வீடு கட்டிட்டாரப்பா, கார் வாங்கிட்டாரப்பா, வீட்டுல ஏசி மாட்டிட்டாரப்பா என்றெல்லாம் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய பார்வைகள்ல இந்த துனியாவை பார்க்கிறோம். ஒரு கால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துனியா எப்பேற்பட்டது என்று நாம் உணர்ந்து கொண்டால் இத மீது நம் மோகம் கொள்ளவே மாட்டோம். என்ன இதுக்காக தான் நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா,
இந்த அற்பமான வாழ்க்கைக்காக தான் நாம் மறுமை மறந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு உணர்வு அளவுகளை அதை ஏற்படுத்தும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துனியாவை பத்தி சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா, உண்மையான வாக்குறுதி. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹ்வா, இந்த உலக வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, வீடும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு வீணான களம், ஒரு விளையாட்டு மிக்க ஒரு அற்பமான ஒரு இடம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த துனியாவுடைய வாழ்க்கை மட்டும்தான். இதை இன்னும் உணர்த்தக்கூடிய சில நபிமொழிகள் நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டு நபிமொழிகள், இதை நாம் ஆழமாக சிந்தித்தோமையானால், இதை நாம் உணர்ந்து கொண்டோமையானால் கண்டிப்பாக இறைவனின் பக்கம் மீளக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் உருவெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டு நபிமொழி துனியான என்ன அப்படி காட்டக்கூடிய ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு செய்தியை ஒன்று சொல்றாங்க. என்ன செய்தி? மத்துனியா ஃபில் ஆஹிரா, துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் உண்டான ஒரு வேறுபாட்டை நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், மத்துனியா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லமா யஜால் அஹதுக்கும் முஸ்பஹு ஃபில் யம்மி ஃபல்யர்ஜி பிமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் உண்டான வேறுபாடை சொல்லட்டா? பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. உங்கள ஒருத்தர் இருக்கிறார், நேரா ஒரு கடல்ல போறார், கடலிலே தன்னுடைய இந்த விரலை அவர் நுழைக்கின்றார். விரலை நுழைக்கிற பொழுது அவர் எடுக்கட்டும், எடுத்தார் அப்படின்னா அந்த விரல் நுனியிலே எந்த அளவுக்கு ஒரு நீர் இருக்கிறதோ அதுதான் இந்த துனியாவோட வாழ்க்கைட்டாங்க. பாக்கி இந்த கடல் தான் ஆகிரத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் விரல கடல் எவ்வளவு பெரிய ஒரு இடம், அந்த கடல்ல ஒருத்தர் விரலை விடுறாரு, விரலை விட்டு எடுக்கின்ற பொழுது எது எஞ்சி இருக்குமோ அதான் துனியாட்ட. எது எஞ்சி இருக்கும்? ஒரு சொட்டு நீரு கூட எஞ்சி இருக்கு. அப்படியே எடுத்தாலும் ஒரு சொட்டு நீர் கீழே விடுங்க, அதுவும் கடலுக்கு போய் சேர்ந்துடும். எது எஞ்சி இருக்கும் அப்படின்னா இந்த விரல்ல ஒரு 10 செகண்ட் ஒரு ஈரப்பதம் காஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த ஈரப்பதம் தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்று சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன அளவுக்கு நமக்கு உணர்த்தது அப்படின்னா, இவ்வளவு ஒரு 10 செகண்ட் ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய இந்த துனியா வாழ்க்கைக்காக தான் நாம் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு கைசேதமான ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஒரு கால் இந்த செய்தி நம்முடைய உள்ளத்தை மாற்றவில்லை என்று சொன்னாலும் இன்னொரு செய்தி இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இந்த துனியாவின் மீது கொண்டுள்ள மோகத்தை அதை அழுத்து நொறுக்கி விடும் அந்த செய்தி. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவுக்கு செல்கின்றார்கள். இல்ல கடை தெருவில் இருக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த கடை தெருவினுடைய ஓர பகுதியில ஒரு செத்த ஆடு ஒண்ணு கிடக்குது. ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களும் அழைத்து எல்லாரும் இங்க வாங்க அஸ்ஹாபி, எல்லாரும் இங்க வாருங்கள் என்று அழைத்து இந்த இறந்து கிடந்த அந்த ஆட்டினுடைய காது பகுதி பாத்தீங்களா, அது ஒரு பிஞ்சு அல்லாஹ்வுடைய அந்த காது பகுதியை தூக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, உங்கள யாராவது இந்த ஆட்டை ஒரு வெள்ளிக்காசுக்கு விலைக்கு வாங்கி கொள்வீர்களா என்று கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது உசுரோடு இருக்கும் போதே யாரும் வாங்க மாட்டாங்களே, செத்த ஆடு இது ஓகே, உசுரோடு இருக்கும் போது இந்த ஆட்டை யாரும் வாங்க மாட்டாங்களே, ஏன் இது உயிரோடு இருந்தாலும் இது ஒரு குறைவுள்ள ஒரு ஆடு, ஊனமுள்ள ஒரு ஆடு, இது யாராவது வாங்குவாங்களா, செத்து போய் கடை யாரும் வாங்குவாங்களா என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஒவ்வொருடைய இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தையும் சிந்தனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நபிகள் நாயகம் சொல்கிறார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லிதுன்யா அஹ்வன அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், உங்களுக்கு இந்த ஆடு எவ்வளவு கேவலமாக பார்க்கப்படுகிறதோ, இந்த ஆட்டை எவ்வளவு அற்பமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, இதை விட கேவலமாக தான் அல்லாஹ் இந்த துனியாவை பார்க்கறான்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. செத்த ஆடுங்க ஒண்ணு இல்ல, இங்க போறோம், கறி கடைக்கு போறோம், கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த அசுத்தங்களை பார்த்தாலே நம்ம ஒரு மாதிரி குமட்டும், ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும்.
அது அருவருப்பு பார்க்கும் போது நம்ம ஒரு மாதிரி அதை தொடக்கூட நினைக்க மாட்டோம். அப்படிதானே? இப்படி இருக்க ஒரு செத்த ஆட்டை, அழுகி போன ஒரு ஆட்டை நம்ம எப்படி ஒரு கேவலமாக பார்க்கிறோமோ, இதை விட கேவலமாக தான் அல்லாஹ் இந்த துனியாவை பார்க்கிறான்டானா, அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த துனியா எந்த அளவிற்கு அற்பத்திலும் அற்பம் என்பதை ஒரு உணர்ந்து பாருங்க. இப்பேற்பட்ட வாழ்க்கைக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஓடுறோம்னு தெரியவில்லை. உலகத்துடைய மோகம் இருக்கு பாத்தீங்களா? இதுல எப்படியாவது ஷைத்தான் நம்மள இந்த கவரை சிக்க வைத்து மறுமையில் நஷ்டவாளியாக ஆக்க வேண்டும் என்றுதான் ஷைத்தானுடைய நியத்து. அது ஒரு உலகத்துடைய மோகன் பார்த்தோம், எல்லாத்தையும் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்துல சொல்றதா இருந்தா, மக்களுக்கு மத்தியில ஒரு கண்டு கொள்ளப்படாத ஒரு உலகத்தின் மோகம், அது உலகத்துடைய மோகம்னாலே மக்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் மறந்து அப்படியே மற்ற மார்க்கத்துக்கு மாற்றமான செயலை ஈடுபட்டா அதுதான் உலகத்துடைய மோகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கிறது, அது மிகவும் மறைவானதாக இருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம தப்பு செய்யறோமோ என்ற ஒரு அர்த்தம் ஏற்படும். என்ன? பிற மக்களுடைய, பிற நபர்களுடைய அந்த திருப்பொருத்தத்தை எதிர்பார்ப்பது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்கவில்லை இஸ்லாமியர்கள். இன்னைக்கு சக மனிதருடைய திருப்பொருத்தத்தை 4 பேர் நம்மளை புகழ வேண்டும், மெச்ச வேண்டும், நம்மளை நன்றாக பாராட்ட வேண்டும், நம்மளை பெரிய ஒரு ஆள்னு கருத வேண்டும் என்று பிற மக்களுடைய நேசத்திற்காக, பிற மக்களுடைய திருப்பொருத்தத்திற்காக ஓடக்கூடியவர்களாக இன்றைக்கு துனியாவில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு திருமணத்தை நடத்துறான்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திருமணத்தை நடத்துறாருன்னா ஒரு பாய் என்ன பண்ணுவாரு, ஒரு புனிதமான பெரிய 3 கோடி ரூபாய் மண்டபத்தை வாங்குவார். 3 கோடி ரூபாய் மண்டபத்தை வாங்கி அதை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை செலவு பண்ணி திருமணத்தெல்லாம் பயங்கர ஒரு லெவல் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது 4 பேர் மெச்ச வேண்டும். பாய் பெரிய ஆளாச்சப்பா, கட்டின மண்டபத்திலே தான் திருமணத்தை வைக்கிறாரு, இவரு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, என்னென்ன வகை வகையான சாப்பாடு கொடுத்தாரப்பா என்று அவர் காதுபட பிறர்கள் புகழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள், பிறருடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்கள் துனியாவில் இருந்துட்டு, பிறருடைய பாராட்டு, பிறருடைய அந்த நேசம், பிற நம்மை மெச்ச வேண்டும், பிறருடைய திருப்பொருத்தத்திற்காக வாழக்கூடியவர்களாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார். ஒன்றை மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சக நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி உட்பட நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மளை எவ்வளவு விரைவாக இவர்கள் மறந்து விடுவார்கள் அந்த சிந்தனையில மட்டும் தெளிவாயிட்டோம் அப்படின்னா, மனிதர்களுடைய திருப்பொருத்தத்திற்காக நம்ம ஒரு காலம் வாழ மாட்டோம். எந்த அளவுக்குன்னா, நம்ம எல்லாம் உசுரோடு இருக்கிறனால நம்ம எல்லாம் பழகுவோம். யதார்த்தம் மாற்ற முடியாது. யதார்த்தம் என்னன்னா, உசுரோடு இருக்கு நல்லா பழகுவோம். ஒரு கால் நம்முடைய மரண செய்தி, உதாரணத்திற்கு ஒரு மரண செய்தி நமக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், அங்கிருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்துல்லா பாய் இறந்துட்டாரா? அப்துல் ரஹ்மான் பாய் இறந்துட்டாரா? இஸ்மாயில் பாய் இறந்துட்டாரா? ஆமினா பாய் இறந்துட்டாங்களா என்ற அந்த செய்தி கேட்ட உடனே அடுத்து வரக்கூடியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த வார்த்தைக்கு பிறகு நமக்கு ஒரு பெயர் வைப்பார்கள் பாருங்க. மையத்து, மவுத்து, ஜனாசா, டெட் பாடி, பாடி, சடலோ, இதுதான் நமக்கு வைக்கக்கூடிய பெயர்கள். அப்படிதானே? இது நம்ம மரணத்துக்கு பிறகு யாராவது அப்துல்லா பாயுடைய ஜனாசா வருகிறது இப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? மையத்தை வருதுன்பாங்க. மையத்தை எப்போ அடிக்கல் கழுவின்னு கேட்பாங்க. மையத்தை குளிப்பாட்டியாச்சுன்னு கேட்பாங்க. மையத்தை எந்த தொழுகைக்கு பிறகு அடக்கம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்பார்கள். ஜனாசாவை எப்படி எந்த கபஸ்தான்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னு கேட்பாங்க. நமக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய புது பெயர் மையத்து, மவுத்து, ஜனாசா, சடலம், பாடி, டெத்து, இதுதான். ஆனா உண்மையாகவே ஒருத்தன் இருக்கிறான், இப்படி எல்லாம் இந்த நொடி நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உறவுக்காரனுடைய நிலை யோசிப்போம். உங்களுக்கு ஒரு சவாலாவே சொல்லி விடுகின்றோம். உலகத்துல எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பிரிந்திருந்தாலும் சரி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பிரிந்திருந்தாலும் சரி, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கும் பாத்தீங்களா, ஒரு வேதனை அடைஞ்சிருப்பாரு. என் மனைவி என்னை விட்டு சென்று விட்டால், என் தாய் என்னை விட்டு சென்று விட்டால், என் தகப்பனார் என்னை விட்டு சென்று விட்டால் என்று அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு இருக்கும் பாத்தீங்களா. அந்த பாதிப்பு, அந்த கவலை, அந்த நினைப்பு
10 வருடம் கழிச்சு இன்னைக்கு அவருக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இருக்காது. ஏன்? மனசு அப்படியே மாறி எப்பவாவது ஒரு போட்டோவை பார்த்தா ஞாபகம் வரும், இல்ல ஏதாவது ஒரு செயல்பாடு நடத்தும் அன்னைக்கு அவர் இருக்கும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஏற்படுமா ஒழிய அந்த காலங்கள் அப்படியே அவர் மறக்கடிக்க செஞ்சுவிடும். ஆனால் இப்படி மறக்கடிக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் தான் பிறருடைய திருப்போத்தத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நமக்கு ஒரு புதிதாக ஒரு பெயரை தந்து விடுவார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்ம எப்படி தம் அழைக்கிறான்? ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த உலகத்துல நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு உறவு சேருகிறது. ஆனா ரப்புல் ஆலமீன் இந்த துனியா படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்மாயில் பை வராரு, அப்துல்லா பை வராரு, அப்துல் ரஹ்மான் வராரு. இவர்களுடைய அடியார்கள் இந்த காரியத்தை செய்வார்கள், தொழுவார்கள், இறையச்சத்தை பேணுவார்கள், நடுக்காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்று எல்லாத்தையும் நம்மை குறித்து எழுதி வைத்து விட்டு இறைவன் ரப்புல் ஆலமீன் நம்மை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றானே, அந்த இறைவனுக்கு திருப்போன்றத்தை நான் நம்ம என்ன செய்து விட்டோம்? யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி. ஒரு தாயை பொறுத்தவரைக்கும் துணியா அந்த குழந்தையை பார்த்ததுல இருந்து அந்த பாசம் நேசம் ஆரம்பிக்க, அவரை பற்றிய ஒரு நினைப்பு ஆரம்பிக்கப்படும். ஆனால் இந்த துனியா படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய வரலாற்றுகள் எல்லாம் இறைவன் உட்கார்ந்து எழுதிவிட்டான் என்று சொன்னால் அந்த இறைவன் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெயர் தெரியுமா? முஸ்லிமீன முஸ்லிமாத், முக்மினீன முக்மினாத், காணித்தின காணித்தால், சாதிக்கின சாதிக்காத், சாபிரின சாபிராத், ஹாஷியின ஹாஷியாத், முத்தசத்திகின முத்தசத்திகாத், சாயிமீன சாயிமாத், ஹாஃபிலின ஹாஃபிலாத், ஜாக்கிரின ஜாக்கிராத், அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா. அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய அடியார்களை முஸ்லிமான ஆண்களே பெண்களே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களே பெண்களே, தன்னுடைய கருப்பு நெறிகளை பாதுகாத்துக் கொண்ட ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைத்த ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருந்த ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்த ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வுக்காக பணிவை மேற்கொண்ட ஆண்களே பெண்களே, என்னுடைய அடியார்கள் என்னை நோக்கி வாருங்கள். அத்தல்லாஹு மக்ஃபிரா வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்காக ஒரு சிறந்த தங்குமிடத்தை நான் வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு பாவமன்னிப்பை நான் கொடுக்கின்றேன், அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக காத்துக்கின்றான். அந்த நன்மையை அவனை சந்திப்பதற்காக இந்த துனியாவில் நாம் என்ன செய்து விட்டோம் என்பதை யோசிச்சு பாருங்கள். பாரத சகோதரர்களே, அங்க இன்னொரு இடத்துல பதிவு பண்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், அவர்களுக்கு கீழாக ஆறுகள் ஓடும், அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இதையெல்லாம் விட இது தெரியுமா? ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய திருப்பொருத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆக சிறந்தது என்று நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கின்றார். அந்த இறைவனுடைய ரிதுவானை, அந்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் இந்த உலகத்தில் என்ன செய்து விட்டோம்? யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட நிலை சாதாரண ரப்பு கிடையாதுங்க. அவன் நம்மளெல்லாம் ஒவ்வொரு நொடியும் நேசிக்கக்கூடிய ரப்பு. அந்த ரப்புக்காக நாம் என்ன செய்து விட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்துல 100 பங்கு, அல்லாஹ் நம்ம மீது எவ்வளவு பாசமுடையவன் என்பதை காட்டுவதற்காக சொல்ற 100 பங்கு இருக்கு. அதுல ஒரே ஒரு பங்கை மட்டும் தான் இந்த துனியாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த துனியால அந்த ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இருந்து இந்த உலகத்துடைய கடைசி மனிதர் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ஒரு பங்கை வைத்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இருந்து மீது 99 பங்கு எங்க பாருன்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த 99 பங்கு வைத்திருக்கக்கூடிய இறைவன் மலக்குமார்களுக்கு நன்மை காட்டுறதுக்கா, ஜின்களுக்கு நன்மை காட்டுறதுக்கா, எதற்காக அந்த 99 பங்கு? மனிதனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த அன்பை காட்டுவதற்காக தான் அந்த 99 பங்கை வைத்திருக்கின்றார். ஒரு பங்குக்கே இந்த உலகத்துல பாச போராட்டங்களை நாம் பார்த்து விட்டோம். 99 பங்கு வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய விரிவடைந்த உள்ளம் என்பதை யோசிச்சு பாருங்கள். அந்த பாசத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உதாரணங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கத்தை சொல்லுவாங்க. அப்படி அந்த உதாரணம் சொல்லும் போது சஹாபாக்கள் அழைத்து சொல்றாங்க, ஒரு தாய் இருக்கலாம். செய்தி எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மீது பாசத்தை காட்டுறதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் இருக்கிறா, பச்சிலம் குழந்தைய அவர் கையில வச்சிருக்கிறார். கடை தெருக்கு போறா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தான்
அவள் அந்த குழந்தையை துளைத்து விடுகின்றாள், காணாமாக்கிட்டா. அந்த தாய் தேர்றா தேர்றா தேர்றா, எல்லா பக்கமும் தேர்றா. ஒரு கட்டத்தில் அந்த தாய் குழந்தைக்கு பால் தரக்கூடிய அந்த நேரம் வருகிற பொழுது வழியில் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தாய் பால் கொடுக்கின்றாள். அந்த பால் கொடுத்த பிறகு மீண்டும் தேர்றா. ஒரு கட்டத்தில் அவளை உட்கார்ந்து டயர்டாய் ஒரு இடத்துல ஓரமாக உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அந்த குழந்தை அந்த தாய்க்கு கிடைத்தது என்று சொன்னார்கள். அந்த குழந்தையை பார்த்த அந்த தாய் பரவசத்தோடு பாசத்தோடு தான் அலைந்த தன்னுடைய எல்லா விதமான டயர்ட்னஸ் எல்லாத்தையும் மறந்தவளாக அந்த குழந்தையுடைய அழுகை நிப்பாட்டு விதமாக பால் ஊற்றுகின்றார். ஒரு கட்டத்தில் குழந்தையும் அமைதியாகிறது, அந்த தாயும் அப்படியே அமைதியாக கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து, இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்புல போடுவாரா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள், எல்லாமே வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படி அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்புல போட மாட்டாலோ, யோசிக்க கூட மாட்டாலோ, அது போன்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை தண்டிப்பதற்கு யோசிக்கிறான் என்று சொன்னார்களே. இப்பேற்பட்ட ஒரு நேசமிக்க ரப்பை நாம் வைத்திருக்கின்றோமே. இந்த நேசமிக்க ரப்பை சந்திப்பதற்காக இந்த உலகத்தில் நாம் என்ன செய்து விட்டோம் என்று யோசிச்சு பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கேள்வியை முன்னிறுத்தியவனாக இந்த முதலாவது உரையை முடித்துக்கூடிய வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற உரையில சொன்னது போன்ற இவ்வளவும் நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இது எந்த அளவுக்கு அப்படின்னா, மறுமையில இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் நம்முடைய இறைவனை சந்திக்க இருக்கிறோம். சொர்க்கவாசிகள் எல்லாத்துக்கும் அவருடைய இன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுரும். நரகவாசிகள் நரகத்துக்கும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் நம்மளை நோக்கி அல்லாஹ் கேட்பான், உங்க சொர்க்கத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்குதா, ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்கறது யார்? ரப்புல் ஆலமீன் கேட்க. ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கறது ரப்புல் ஆலமீன். ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஏதாவது குறை இருக்காங்கன்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. படைத்த ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கட்டமைத்து விட்டு எல்லாத்தையும் கொடுத்து கேட்கறான், ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கறான். அப்போ அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இறைவா எந்தவித குறையும் கிடையாது என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செயலை செய்வான் பாருங்க. தன்னுடைய திரையை அகற்றி தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்தை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு காட்டுவான், நமக்கு காட்டுவான். நாம் அனைவரும் சஜிதாவிற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த மக்கள் அதெல்லாம் சஜிதா உடனே விடக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், வேற ஏதேனும் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்பான். அதற்கு அந்த மக்கள் நாம சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் இறைவா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், இறைவா இது மட்டும் எங்களுக்கு போதும், உன்னை பார்த்துக்கிட்ட இந்த பாக்கியம் எங்களுக்கு போதும். என்ன வார்த்தைன்னு கவனிச்சிங்களா? துனியால இந்த வார்த்தை சொன்னோம்னா இந்த வார்த்தைக்கு ஒரு எண்டு இருக்கு. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா எத்தனை நாள் பார்ப்பாரு, எத்தனை நாள் உழைப்பார், என்னென்ன உலகம் அழியிற வரைக்கும் செய்வாரா? மௌத்துங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கும் அந்த மனிதனுக்கு உண்டான ஒரு எண்டு வந்து விடும். எண்டே இல்லாத எல்லே இல்லாத நாள்ல உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இறைவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாக்கியம் மட்டுமே போதும் என்று சொன்னால் அந்த ரப்பை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்து விட்டோம் யோசிச்சு பாருங்க. இதற்கு அடிப்படையாக அந்த ரப்பை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அலட்சியப்படுத்தாது. நேரம் ஆச்சா நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாக, நேரத்திற்கு நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கிறீர்களோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை நினைத்து கொண்டிருப்பான். நாம் அல்லாஹ்வை நினைக்க தாமதப்படுத்தினால், அலட்சியப்படுத்தினால், நிறுத்திவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை கண்டு கொள்ளாமல், உலகத்துல யார் எவன் எப்பேற்பட்ட ஆள் நம்மளை கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் அதுக்கு நமக்கு பாதிப்பு கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை கண்டு கொள்ள மாட்டான் என்று சொன்னால் நரக வேதனையை விட கடுமையான வேதனை அதுதான் இருக்கு, வேதனை கிடையாது. உண்மையிலே நரகத்தினுடைய வேதனையை விட கடுமையான வேதனை தெரியுமா? இறைவன் என்னை பார்க்க மாட்டான்ங்கிற அந்த வார்த்தை. அப்பேற்பட்ட ஒரு தண்டனை சில மக்களுக்கு கிடைக்கும். எக்காலத்திலும் அப்பேற்பட்ட ஒரு நரக வேதனை நமக்கு கிடைத்து விடாமல் ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தது போனாக. இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தில் நாம் எப்படி ஒன்றோடு அமர்ந்திருக்கிறோமோ இதே போன்று ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நம்மை குடியமர்த்துவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.